ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விசித்ராமா ஃபேமிலி ஏன் இன்னுமே வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரல? ஃப்ரீ ஸ்டார்ஸ் நடந்து 4 நாள் ஆகுதுங்க. ஏன் இன்னும் வராமல் இருக்கீங்க? எல்லா பேரண்ட்ஸுமே வந்து ஒரு வாட்டி வந்து 2 வாட்டி வந்து அவங்கவுங்க வந்து தனித்தனியாக பார்த்துட்டே போயிட்டாங்க கிட்டத்தட்ட. அப்படி இருக்கும் சமயத்தில் நீங்கள் ஏன் இன்னும் வராமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பிபி சைடில் இருந்தும் சரி, விசித்ராமா சைட்லேருந்தும் சரி, அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்லேருந்துமே நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும் சமயத்தில் முக்கியமான ஒரு விஷயமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. என்னதுன்னா, விசித்ராமாவோட பர்த்டே 23 டிசம்பர், அதாவது நாளைக்கு. அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க பர்த்டேக்காக சர்ப்ரைஸாக உள்ளே வர போகிறாங்க கேக்கோட அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ விசித்ராமா வந்து பர்த்டேவும் பார்த்தா மாதிரி ஆயிடுச்சு, விசித்ராமும் பார்த்தா மாதிரி ஆயிடுச்சு, செலிப்ரேஷனுக்கு ஒரு பக்கம் ஆன மாதிரி இருக்குது. அப்படின்றதுனால பர்த்டேக்கு கிட்டத்தட்ட க்ளோஸான ரேஞ்சில் வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ என் பர்த்டே கொஞ்சம் நெருங்கி இருக்கும்போது என் ஃபேமிலி வந்து எங்களை பார்த்துட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. ஏன்னா விசித்ராமா ஒரு ஃபேமிலி உமன் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து அவங்க பசங்க, அவங்க ஹஸ்பண்ட் அந்த மாதிரிலாம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா ஒரு ஃபேமிலியாக ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஃபீல் பண்ணியிருக்காங்களாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொச்சியில் இருக்காங்க. கிட்டத்தட்ட கொச்சின்லேருந்து இங்கே வந்து அவங்க பார்த்துட்டு திரும்ப போகணும். இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் அப்படின்றதுனால அதனால் அவங்க வந்து வரலையோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் கூட இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பாக வருவாங்க அப்படின்றதுனால லாஸ்ட் டே, அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு நெருங்கிய நாட்களில் இன்னைக்கு அந்த மாதிரிலாம் வந்து வரலாம் ஃபேமிலியில் அப்படின்ற மாதிரியும் நிறைய தகவல்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து யாருக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஃபெமிலியரான ஓட்ஸ் இருக்கோ அவங்கள வந்து கடைசியாக தான் வந்து பிபி சைட்லேருந்தே அனுப்புவாங்க. இது எப்பயுமே நடக்கிற ஒரு விஷயம் தான். யாருக்கு ஓட்ஸ் நிறைய இருக்கோ, மக்கள் மத்தியில் நிறைய பெரிய ஃபேமஸ் இருக்கோ அவங்கள கடைசியாக தான் அனுப்புவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சின்ன சின்ன ஓட்ஸில் இருக்கிறவங்களாம் அனுப்பிச்சு அவங்க முகத்தெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் ஃபெமிலியர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஓட்ஸ்லாம் வாங்கினதுக்கப்புறம் தான் கடைசியாக விசித்ராமாவை அனுப்புவாங்க. ஸோ அதனால் விசித்ராமாவை கடைசியாக அனுப்புகிறாங்களா அப்படின்ற கேள்விகளும் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் சீரியஸ் போட்டுறேன் கைஸ். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.